என்னை தேடி வரும் துன்பத்திடம் சிரித்துக்கொண்டே கேட்டேன், யாருக்கும் என்னை பிடிக்காத போது என்னை எப்படி உனக்கு அடிக்கடி பிடிக்கிறது, என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறாயே என்று. அதற்கு துன்பம் பதில் சொன்னது, நான் வரும்பொழுது எல்லாம் சோர்ந்து விடாமல் என்னை எதிர்த்து நின்றாயே, அந்த தைரியத்தை ரசிக்க என்றது. மன நிம்மதி வேணும்னா இந்த 3 விஷயங்களை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுல 3வது பாயிண்ட் உங்க வாழ்க்கையவே மாற்றிடும். 1, அமைதியா போறது பயம் கிடையாது. மத்தவங்க பேச்சால உங்க மூட் அப்செட் ஆகாம பாத்துக்கிறது தான் உண்மையான கெத்து. 2, பணத்தை செலவு பண்ண யோசிக்காதீங்க. காசு எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா சந்தோஷமா இருந்த அந்த நொடிகள் திரும்ப கிடைக்காது. 3, இன்னும் 100 வருஷத்துல நம்மள பத்தி யாருக்கும் தெரியாது. அதனால ஊர் என்ன சொல்லுன்னு பயப்படாம மனசுக்கு பிடிச்சத செய்யுங்க. கண்ணத்துட மகனே, உன் கண்ணுல வர்றது கண்ணீர் இல்ல, அது இந்த கருப்பனோட கோபம். உன் வெள்ளந்தி மனச புரிஞ்சிக்காம உன்னை ஏமாத்துனவன் தன்னோட அழிவத்தானே தேடிக்கிட்டான். நீ காட்டியது அன்பு, அவன் காட்டியது வஞ்சகம். தர்மம் தோத்ததா நினைச்சு தளர்ந்து உட்காராதே மகனே. நீ சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கணக்கு தீர்க்க இந்த கருப்பன் கிளம்பிட்டேன். உன்னை ஏமாத்துனவங்க முன்னாடி உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உன் கூட யாரும் இல்லன்னு நினைக்காதே. உன் மூச்சு காத்தா, உன் நிழலா, உன் வீட்டு வாசல்ல சங்கிலி கருப்பன் நான் காவல் நிக்கிறேன். உன் கஷ்டத்தெல்லாம் என் காலில் போட்டு நீ நிம்மதியா இரு மகனே. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஏங்க உங்களை தான். இந்த உலகத்துல ரொம்ப நல்லவரா மட்டும் இருக்காதீங்க. மத்தவங்க மனசு நோக கூடாதுன்னு நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசுவீங்க. ஆனா இந்த உலகம் உங்களை எப்ப காயப்படுத்தலாம் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நிழல் தர மரமா இருக்காதீங்க. காரியம் முடிஞ்சதும் அதே மரத்துல ஆணி அடிக்கவும் இந்த உலகம் தயங்காது. கொஞ்சம் முள்ளாவும் இருக்க பழகிக்கங்க. அப்பதான் உங்களை யாரும் காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கையை எல்லாருக்காகவும் இல்ல, உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க. உங்க சந்தோஷத்துக்கு நீங்க தான் பொறுப்பு.